வணக்கம் நண்பர்களே. நான் உங்க எக்ஸல் வித் யார். இந்த சேனல்ல எம்எஸ் எக்ஸலுக்கு தொடர்பான முக்கியமான டிப்ஸ், ட்ரிக்ஸ் மற்றும் டுட்டோரியலை உங்களுடன் பகிர்ந்துக்க நான் இருக்கேன். உங்க எக்ஸல் நுண்ணறிவை மேம்படுத்திக்கிறதுக்கும், வேலை செய்யறதுல அதிக திறமையாக இருக்க இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எனவே இதே வேகத்துல சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம எக்ஸல்ல ரொம்ப எளிமையான ஆனா மிகவும் பயனுள்ள ஒரு ஃபங்க்ஷனை பத்தி பேச போறோம். அதுதான் அப்பர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி லோயர் கேஸ்ல இருக்கும் எழுத்துக்களை ரொம்ப சூப்பராகவே அப்பர் கேஸ்ல மாத்திரலாம். அதுவும் ஒரு செகண்ட்ல மாத்திரலாம். ஸோ அப்பர் ஃபங்க்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அப்பர் ஃபங்க்ஷனை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கான சின்டெக்ஸ் என்னன்னா அப்பர் அப்புறம் இந்த டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்டை செல் ரெஃபரன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நேரடியாக டெக்ஸ்ட் டைப் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே இது வேலை செய்யும். உதாரணம், இப்போ ஒரு எடுத்துக்காட்டை பார்த்துக்கோங்க. இப்போ ஹலோ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹலோன்றது எல்லாமே கேப்ஸில் மாறணும். இங்கே பாருங்கள், எக்ஸல் வித் யார், வித்ன்றது ஸ்மாலில் இருக்குது. அதே மாதிரி மெட்டீரியல் பிளானர் இதுவும் ஸ்மாலில் இருக்குது. அப்புறம் ஹுண்டாய் இதுவும் ஸ்மாலில் இருக்குது. பெங்களூரு ஊர் பேர் இது எல்லாமே ஸ்மாலில் இருக்குது. இது எல்லாமே அப்பர்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி செல்லை ரெஃபரன்ஸ் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அதே மாதிரி அப்பர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணுறேன். என்ன, எக்ஸல் வித் ஏஆர் எல்லாமே மாறி இருக்கா? ஸோ இது எல்லாமே கேப்ஸ்லேயே மாறிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ரொம்ப பெரிய 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 டேட்டாவெல்லாம் இருக்கும். எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாகவும் இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி லோயர் கேஸில் உள்ள டேட்டாவை அப்பர் கேஸாக மாற்றலாம். குறிப்பாக நேம்ஸ், கோட், இமெயில் அட்ரஸ், இமெயில் டேட்டா இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பேங்கிங் செக்டரில், அப்புறம் ஒரு எம்ப்ளாயியோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுற இடத்துலலாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் எக்ஸல் வித் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு தானாக வந்து சேரும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் எக்ஸல் பயிற்சியை மேலும் எளிதாக்குவதற்கு ஆர்வத்துடன் வாழ்த்துக்கள்.